வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த சமூக நீதின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி பேசிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. இப்பவும் பேசிட்டு இருக்கு. அந்த கட்சி தான் அடுத்த ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவரு பேசுற அந்த பேச்சாலேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் போய் அவங்க மறுபடியும் நார்மல் கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா சேகர்பாபு ஐயா பேசுனதுதான் இன்னைக்கு பேசுபொருளா இருந்துகிட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, அது வேணாங்க, அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன் இருங்க. கொஞ்சம் ஒரு இன்னொரு இன்ட்ரோ 2 சொல்ல வேண்டியது இருக்கு. அது சொல்லிடுறேன். சொல்லிட்டு அப்படியே போயிருவோமே. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீதே வன்மத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. சரி, ரைட், அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, மனுஷங்களை கொண்டு போய் இந்த ஆடு மாடு அடைக்கிற மாதிரி ஒரு பட்டியல அடைச்சு வச்சிருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷங்களெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. தினமும் சரக்கு சாப்பாடு எல்லாமே ரெடியா கொடுத்துட்றாங்க. அதுவும் முக்கியமா மாநகராட்சியில அந்த முக்கியமான பகுதியில இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நியாயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்.ஆர். பாஸ்கர் அவர்கள் போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. கலெக்டருக்கும் பெட்டிஷன் கொடுத்துறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுக்க போறாங்க. சோ இது என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட், எதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் சீக்ரெட். அது பெரும் சம்பவம் நடந்து இப்பதான் ஓஞ்சிருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர் தான் அவருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இதை தாண்டி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முறையா ஒரு கட்சி வெளியே போயிருச்சுங்க. அந்த கட்சி, ஐயோ சாமி, என்னமோ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அதான் சொன்னால, தண்ணிக்குள்ள போயிட்டு அப்படியே ஊதுனோம்னா அந்த காத்து எப்படி வெளியே வருதான், உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறது. இது ஒரு பக்கம் வெளியவே வந்துருச்சு. சொல்லிவிட்டாங்க, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க தெளிவா. இன்னொரு கட்சி, நம்ம ஐயா தொல் திருமாவளவன் ஐயரோட கட்சி அப்படி விழி பிதுங்கி வெளியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அப்படியே என்ன செய்ய தெரியாம அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த கட்சிக்கு நீங்க நிலைமை இருக்கு. பார்க்கலாம், இத்தனை விஷயத்தின் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நான் எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றேன்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, நம்ம சேகர்பாபு ஐயா பேசியிருக்காருல்ல. என்ன பேசினாரு? அப்படி என்னப்பா சமூக நீதியை கேவலப்படுத்துற மாதிரி பேசினேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அந்த காலத்துல இந்த கொத்தடிமைகளா இருக்கிறவங்களும் இல்ல பண்ணையார் இருக்கிற இடத்துல வேலையாள் இருக்கிற போதும் அவங்க இந்த பண்ணையார் அப்படியே கொடை பிடிச்சிக்கிட்டு அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்க துண்டு எடுத்து அப்படி இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை அப்படி வந்துட்டா அந்த வில்லனா வர்றவரோ என்ன, எனக்கு நீ எவ்வளவு தைரியம், எனக்கு முன்னாடியே நீ துண்டு அவுத்து இடுப்புல கட்டாம எனக்கு சமமா நிக்கிற, அது மாதிரி விஷயம் நீ நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த விஷயத்தை ஒழிக்கதான் நம்மளுடைய தமிழ் போராளிகள் எத்தனையோ பேரு அதுக்காக ஈடுபட்டு சமூக நீதியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் அந்த கட்சி பாடுபட்டு இருக்குது, அது வேற. ஆனா அதையே ஒரு கொள்கையாகவும் நமக்கு சமூக நீதி தான் வேணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்த நம்மளுடைய சேகர்பாபு ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை அப்படியே சொல்லல, ஆனா அதை எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். ஒரு கட்சியை, அந்த கட்சி நீங்களே இமேஜின் பண்ணீங்க அது என்ன கட்சின்ட்டு ஒரு கற்பனை பண்ணீங்க. அவர் சொல்றாரு, எங்களை பார்த்து, அதாவது நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது எங்க கூட உட்கார்றதுக்கு தைரியம் இல்லாத கட்சி இப்ப கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவங்க எங்களை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க, அந்த அளவுக்கு தைரியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எந்த கட்சின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்க, அதை நான் வாயால சொல்லணுமா? தெளிவா அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு சரியான பாடம் போட்டுங்க. கூட்டணிக்கு நீங்க கூப்பிட்டீங்க, கூட்டணி வாங்கணும், ஒருத்தராவது உங்க கூட்டணிக்கு வந்தாங்களா? வரல. அப்படிங்கறதான நிதர்சனமான உண்மை. அந்த வராத கட்சி உங்களுக்கே இவ்வளவு, அதாவது திமிரா இருந்துகிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு விஷயத்தை வச்சுக்கிட்டு. சோ உங்களுக்கு நாங்க பாடம் போடணும்னா இந்த கட்சி தானே. இப்ப இருங்க இந்த பால்வாடி கட்சிக்கெல்லாம் நாங்க பாடம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. கூட்டணி கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து, அதாவது நீங்க லீடர் நல்லா சொல்லிங்க. லீடர்னா என்ன? தலைவா அப்படின்னு அர்த்தம். லீடர்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, ஒரு இடத்துல போய் கையை கட்டி இப்படி நின்னுக்கிட்டு இருந்த நீங்க எங்களை அறிவு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா? எங்களுக்கு அறிவு பரிசோதனை, ஆமா உண்மைதான், அறிவு பரிசோதனை பண்ணுதான். ஆனா உங்களுக்கு அந்த அறிவு பரிசோதனை கீழ்ப்பாக்கத்துல போய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் எடுத்து வச்சிருக்காருங்க. யாரு? சேகர்பாபு ஐயா அவர்கள். நான் முடிஞ்ச அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். சோ இவ்வளவு விஷயத்தையும் ஒரு கட்சியை பார்த்து வைக்க காரணம் என்ன? உங்களோட கொள்கைகள், சித்தாந்தங்கள், எவ்வளவு விஷயம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பேசலாம் இல்லையா? ஆனா இவ்வளவு விஷயத்தையும் நீங்க பிரஸ்ல இவ்வளவு விஷயத்த சொல்லி இருக்கிறீங்க. நன்று, நீங்க உங்க வாயால சொன்னதுக்கு நன்றி. இது மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். நீங்களும் பார்த்திருப்பீங்க, பார்க்காதீங்க இந்த விஷயத்தை பாத்துங்க. சோ இவ்வளவு விஷயத்தையும் சொன்னபடி இப்ப சொன்ன விஷயம் சமூக நீதி இருக்கு. ஒரு சமூக நீதி அப்படிங்கும் போது ஏற்றத்தாழ்வு பார்க்காம சமூகத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை, நீ பெரியவன் சின்னவன் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஏழை பணக்கார அப்படிங்கிற, மேல் ஜாதி கீழ் ஜாதி, மேல் மதம் இந்த மதத்தை சேர்ந்தவன் எங்க மதம் தான் பெருசா அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இணக்கமான சகோதர சகோதரிகளா இருக்கணும் சூழ்நிலை தான் சமூக நீதி கொண்டு வரணும். அந்த சமூக நீதி இல்லாம ஒரு கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லாத மாதிரி சூழ்நிலை. அவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நீங்க அவங்களை பத்தி பேசாத இருந்தா கூட ஓகே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு முன்னாடி உட்கார்றதுக்கே
அந்த சொன்ன இல்லையா, எங்களுக்கு முன்னாடி உட்கார்றதுக்கே யோசிக்கிறீங்க, இன்னைக்கு எங்களை பார்த்து ஆமா கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்பாங்க தான். தவறான ஒரு விஷயம் நடக்கும்போது அது எடுத்து எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க கட்சின்னு வச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கணும் இல்லை. ஒரு சாதாரண குடிமகனே கேள்வி கேட்பான். சோ இது மாதிரி தைரியம் இல்லாதவங்க எப்படி வந்து எங்க சேர்ப்பட்ட அப்படிங்கிற கேட்கறது வந்து எங்க சமூக நீதி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாங்க. இவர் பேசி பேசி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நிறைய பார்த்தாச்சு. கோவில் விஷயங்களை எல்லாமே. இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை எடுத்து வச்சு நமக்கு ஒரு ரொம்ப மனசு கஷ்டமா போயிருச்சு. இவ்வளவு வன்மமா பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எம்.ஆர். பாஸ்கர் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்.ஆர். பாஸ்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு மனிதப்பட்டி, அதாவது மனிதப்பட்டினா ஆட்டுப்பட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு பட்டி கட்டி அந்த பட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருப்பது. எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கேயாவது வெள்ளாம இருந்துச்சுன்னா, அதாவது செடி கொடி பசுமையா இருக்கிற இடத்த வந்து ஓடி போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டி வச்சிருக்கிறது தான் இது. அந்த மாதிரி இங்க மனுஷனுக்கு ஒரு பட்டி ரெடி பண்ணிருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 சதுரடி 6000 சதுரடியில காலி இடத்துல எந்த விதமான அனுமதியும் வாங்காம செட்டு போடுறாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு கரண்ட் பக்கத்து வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. இல்லீகலா கரண்ட் பக்கத்து வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. அவங்களுடைய கணக்கு ஒரு நாளைக்கு 50,000 பேர்த்து உட்கார வைக்கணும். அந்த ஷிஃப்ட் அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துடணும். அவங்க திமுக நிர்வாகி சொன்னது தான் இது. ஒரு நாளைக்கு உள்ளே வந்து உட்காரவங்களுக்கு 500 ரூபா, எல்லாம் சாப்பாடு உண்டு, சரக்கு உண்டு. இது அவங்க சொன்ன முக்கிய நிர்வாகி சொன்னது தான். அடுத்த நாள் இன்னொரு செட்டு அதே மாதிரி. 3வது நாள் அந்த நாள் உட்கார்ந்தவங்க 3வது நாள் இந்த மாதிரி எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் 1,00,000 பேர்த்த 1,00,000 வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு கணக்குல திமுக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கரூர்ல தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கரூர்ல அதாவது ஒரு 100 பேர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அவங்க அது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்களை ஃபுல்லா வச்சிருந்து அவங்களுக்கு தேவையான உணவு, என்ன சகல வசதிகளும் கொடுத்து சரக்கு 500 ரூபா காசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பணம் வந்து சரியா எனக்கு தெரியல, 500 ரூபான்னு எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு. அவ்வளவு அமௌண்ட்டையும் கொடுத்து அங்க அடைச்சு வச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்து நான் சொல்லல. எம்.ஆர். பாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு போய் ஒரு பெட்டிஷன் கலெக்டர்கிட்டையும் கொடுத்துட்டு தேர்தல் ஆணையர்கிட்டையும் நான் போய் சொல்றேன், இது நியாயமான முறையில் நடக்கணும், யாரு போட்டாலும் சரியா வந்து போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. என்ன காரணம்? இவங்களை வந்து வேட்புமனு தாக்குதல் செஞ்சதுல இருந்து தேர்தல் நாள் வரைக்குமே இவங்களை எல்லாத்தையும் மக்களை எல்லாத்தையுமே அப்படியே மைண்டு, அதுக்கு என்ன சொல்றது, பிரெயின் வாஷ் அந்த ஒரு இது வச்சுக்கணும். அப்படியே மண்டைக்குள்ள இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து இத்தனை பேரையுமே அப்படியே கூட்டிட்டு போய் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. எப்படி கூவத்தூர்ல ஒண்ணு நடந்துச்சு இல்லையா, அந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வச்சிருந்து சகல வசதிகளை கொடுத்து மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுத்தாங்களே, சீஃப் மினிஸ்டர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சட்டமன்றத்துல வந்து யாருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டெடுப்பு, எம்எல்ஏக்களினோட ஓட்டெடுப்பு மூலம் அவங்களோட கட்சியா அரசாங்கத்தை வந்து தீர்மானிப்பாங்க. நடத்தலாமா இல்ல மறுதேர்தல் நடத்தலாம். அது மாதிரி இங்க மக்களையே வந்து விலை கொடுத்து வாங்குற சூழ்நிலை இருக்குது. இது தவறான செயல், இது சட்டத்துக்கு புறமானது. அதனாலதான் வந்து எம்.ஆர். பாஸ்கர் அவர்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் ஆணையமோ இல்ல வந்து கலெக்டரோ அதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரியான நடவடிக்கை எடுக்கணும் இல்லாத தீவிர கண்காணிப்பில் அந்த மாவட்டத்திற்கு வந்து மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது தீவிரமா செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நாம ரெக்வஸ்டா வச்சுக்குவோம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு நாம ரெக்வஸ்ட் ஒரு குடிமகனா சொல்ல முடியும். பட் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த விஷயம் தெரியும். அவங்க உண்மையான ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நல்ல ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அங்க மக்கள் வந்து சுதந்திரமா வந்து ஓட்டு போடுறது ஒரு வசதிகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரலாம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஒண்ணு கட்சியில இருந்து வந்து முறையா கூட்டணி வெளியேறி இருக்குதுங்க. அதாவது கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வெளியேறி இருக்குதுங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஐயா வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாருங்க. இவரும் பொறுத்து பார்த்தாரு. எங்களுக்கு வந்து ஒற்றை இலக்கம் கிடையாது, ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், எங்க கட்சி என்ன நான் எவ்வளவு ஒரு 40 வருடம் அனுபவம்னு சொல்றாரு. 40 வருட அனுபவத்துக்கு ஒரே ஒரு சீட்டு தானா, குறைஞ்சது ஒரு 6-7 சீட்டாவது தர வேணாம். சோ இது மாதிரி விஷயங்கள் ஒருவேளை அவர் கட்சி வந்து டெவலப் பண்ணாத வச்சிருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும்
அவருடைய தன்மானம், அவருடைய கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகள், அவங்களுக்குன்னு ஒரு மனுஷனுக்கு தன்மானம் இருக்கும்போது கட்சிக்கு ஒரு தன்மானம் இருக்காதா? அதெல்லாம் இல்லாத போதுதான் அவர் முடிவு எடுத்துட்டாரு. நம்ம இங்க இருக்கக்கூடாது. நாம சுதந்திரமா போயிட்டு தனிச்சையாவே நிப்போமே. நம்மளை சார்ந்து நம்மளோட கொள்கையில ஒத்து போற ஒரு கூட்டணி கூட அங்கம் வகிச்சு நாம போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா தோணுச்சு, எண்ணம் தோணுச்சு என்னமோ தெரியல. அதனால அவர் வெளிப்படையாவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். இப்ப கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்ல பலவீனமா இருக்குதா? அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஐயா தொல் திருமாவளவன் ஐயா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நான் கூட்டணிக்குள்ள நாங்க எப்படி வேணும் தொகுதி பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் சால்வ் பண்ணிக்க, நான் கூட்டணில இருந்து வெளியே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம்புடியா இருக்கிறது. இப்போ 2 நாளா மட்டும் கொஞ்சம் செய்திகள் கொஞ்சம் ஆப்போசிட்டா வந்துட்டு இருக்கு. அவர் யோசிச்சுட்டு இருக்காரு வெளியே போயிடலாமா, ஏன்னா நம்மளுக்கு ஒரு சரியான மதிப்பு வர மாட்டேங்குது, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட எங்க கட்சி மோசமா போச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுற ஒரு விஷயம் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது. நியூஸ் பேப்பர்ல இருந்து மீம்ஸ், ட்ரோல் எல்லாமே அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் வாயிலிருந்து சமீபமா இன்னும் ஒரு 24 மணி நேரத்துல எந்த ஒரு பதிலும் வரல. ஒருவேளை நாளைக்கோ நாளானிக்கோ அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப செய்தியாளர் கேட்டதுக்கு ஏதாச்சும் பதில் வருதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த மாதிரியே மற்றவங்களும் பார்ப்பாங்க. அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.